அருண் தனது ஜியோமெட்ரி புத்தகத்தில் ஆழமாக கவனம் செலுத்தி படித்துக் கொண்டிருக்கிறான். பாண்டி பக்கத்தில் உள்ள டேபிளை ஒரு துணியால் துடைக்கிறான். ஆனால் அவன் கண்கள் அருணின் புத்தகத்தில் உள்ள படங்களே ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்னடா தம்பி அப்படி பாக்குற? புக் வேணுமா? இல்லனா ஒன்றும் இல்லை. அந்த புக்கில் இருக்க படம் நல்லா இருந்துச்சாதான் பார்த்தேன். தப்பா நினைக்காதீங்க. தப்பு எல்லாம் இல்ல. இங்க வா. உனக்கு படிக்க ஆசை இருக்கா? ஸ்கூலுக்கு போறது இல்லையா? போனேன்னா 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். அப்புறம் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வயிற்றுக்கு சோறு வேணும்ல, அதான் மாஸ்டர் கிட்ட டீ கடையில வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரி, இப்போ உனக்கு எழுத படிக்க தெரியுமா? தமிழ் எழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா? ஆ ஈ வரைக்கும் நல்லா தெரியும்னா, ஆனா இங்கிலீஷ் தான் வாசிக்க வராது. கவலைப்படாத. இனிமே டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு நான் இங்க தான் படிக்க வருவேன். என் கூட உட்கார்ந்து படி. நான் உனக்கு டெய்லி 1 மணி நேரம் சொல்லித் தரேன். நிஜமாவா அண்ணா? ஆனா கடைக்காரன் மாஸ்டர் திட்டுவா அண்ணா, வேலையை விட்டுட்டு படிக்கிறேன்னு. அது நான் மாஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது மட்டும் போதும். இந்தா, இந்த பென்சிலும் நோட்டும் வச்சுக்கோ. ரொம்ப நன்றி அண்ணா, நான் நல்லா படிப்பேன்னா. பாண்டி முகத்தில் ஒரு பெரிய பிரகாசமான புன்னகையுடன் நோட்டை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு மீண்டும் தன் வேலைக்கு ஓடுகிறான். அருண் அவனையே ஒரு ஆத்ம திருப்தியுடன் பார்த்துவிட்டு மீண்டும் தன் புத்தகங்களை திறக்கிறான்.